ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஃப்ரீ டெஸ்ட் 2ஓட ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். எஸ்டாப்ளிஷ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஓன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் ஸ்டேட். அதுதான், சென்டர் மட்டும் இல்லை, ஸ்டேட்டும் தான், மாநிலமும் மத்தியத்துலேயும் தான் இந்த நாடாளுமன்ற அமைப்பு வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் போகலாம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் அ கவர்மெண்ட் மீன்ஸ் அப்படின்னா என்ன? பாராளுமன்ற அரசாங்க வடிவம் என்பது என்னன்னு கேட்டிருக்கோம். இதில் வந்து யார் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் சுப்ரீம். மத்திய சட்டமன்றமே உச்சமானது. பார்லிமெண்ட்ரி அப்படின்னாலே சட்டமன்றம் அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து விச் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சி தான் இதுக்கு ஆன்சர். அரசியலமைப்போட அம்சம் இல்லாதது தான் கேட்டிருக்கோம். நாடாளுமன்றத்தின் இறையாண்மை கிடையாது. ஃபோர்த் கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். மறுபடியும் இது வந்து ரிக்டா, ஃப்ளெக்சிபிளா, நெய்தர் ரிக்டா நார் ஃப்ளெக்சிபிளா, பார்ஷ்லி ரிக்டா இல்லை வந்து பார்ஷ்லி ஃப்ளெக்சிபிளான்னு கேட்டிருக்கோம். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தான். அது வந்து கடினமானதும் கிடையாது, நெகிழ்வானதும் கிடையாது. இதுக்கு ஆக்சுவல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரிக்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் தான். ரிக்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு ஆப்ஷனில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை விச் இஸ் த ஃபாலோயிங் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட் சிஸ்டம் ஆர் த எசென்டியல் ஃபியூச்சர் ஆஃப் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். மறுபடியும் நம்ம பாராளுமன்றத்தோட அத்தியாவசிய அம்சங்களாக அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். பிரசிடென்ட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அது ஒன்று. அப்புறம் மெம்பர்ஷிப் ஆஃப் அ மினிஸ்டர் இந்திய லெஜிஸ்லேச்சர், அதுவும் இருக்குது. செப்பரேஷன் பவர் ஆஃப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட், அதுவும் இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டமும் இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ் த ஸ்டேட் ரெகக்னிஷன் ஆக்ட் இன் 1956. அப்போ வந்து எந்த ஸ்டேட், எவ்வளோ ஸ்டேட் இருந்திருக்கு, எவ்வளோ யூடி இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது 1956 கேட்டிருக்காங்க. 14 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ். அதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் ஆஃப் இந்தியா கேன் பி ரெகனைஸ்டு ஆர் தயர் பவுண்டரிஸ் அல்டர்டு பை. இந்திய மாநிலத்தை மறுசீரமைக்கலாம் அல்லது அதன் எல்லைகளை எதனால் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை பற்றி நம்ம எந்த ஆர்டிக்கலில் படிக்கிறோம்னா ஆர்டிக்கல் 3 தான் இதை பற்றி நம்ம படிக்கிறோம். ஒரு இடத்த மாற்றுறதும் இணைக்கிறதும் படிக்கிறோம் ஆர்டிக்கல் 3. ரீஆர்கனைஸ் இல்லாட்டி பவுண்டரிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அல்டர்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. எல்லைகளை வந்து விரிவுபடுத்துறது, அதை பற்றி பேசுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். யூனியன் பார்லிமெண்ட் வித் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே வந்து ஆர்டினரி ப்ராசஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் பண்ணிடலாம் நம்ம வந்து. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் டு தி கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒற்றை குடியுரிமை வந்து யூகேலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து யூகேக்கு பதிலாக பிரிட்டன் போட்டிருக்கலாம், இல்லாட்டி இங்கிலாந்து போட்டிருக்கலாம். நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். ஸோ அதான் யூகே தான் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். யூஎஸ்ஏலாம் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் விச் ரைட்ஸ் வாஸ் டிஸ்கிரைப்டு பை டாக்டர் அம்பேத்கர் அஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன். இதயமும் ஆன்மாவும். ஆப்ஷன் டி ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடிஸ். அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமிடியோட ஆர்டிகல் என்னன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் எந்த ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அது வந்து சஸ்பெண்ட் ஆகாது. அடிப்படை உரிமைகளில் நிறுத்தி வைக்க முடியாதது அதுதான். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம். இதோட ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21, ஆர்டிகல் 21. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் போகலாம். த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் இன்க்ளூடட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பை விச் ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் பின்வரும் எந்த திருத்தங்களில் மூலம் சேர்க்கப்பட்டது. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எது மூலமாக, எந்த ஆக்ட் மூலமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்துச்சு. 1976 ரொம்ப முக்கியமான ஆக்ட் இது இல்லையா. இதனால் நமக்கு வந்து 4A அப்படின்ற ஒரு பகுதி வந்துச்சு. அந்த பகுதியில் 51 ஆர்டிக்கல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஆப்ஷன் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அப்படியே கொடுத்துடலாமே, ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, தனியாக பிடிஎஃபாக போட்டலாம். ஏன் வீடியோவாக போடுறீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வீடியோஸாக போடுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் என்னென்னு நம்ம மொட்டையாக கொடுத்துருப்போம். அடிப்படை கடமைகள்னு எது இல்லைன்னு நான் கொடுத்துருக்கணும். விச் ஒன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நீங்கள் கொஷின் இருக்கணும். கொஷின் தப்பு இங்கே 12th கொஷின். ஸோ வந்து 2 கொஷின் இந்த இதில் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2 தான். ஸோ அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்காங்க. எது இல்லைன்றதை நாங்கள் கேட்டிருக்கணும்.
எது வந்து அடிப்படை கடமைகள் இல்லை அப்படின்றத கேட்கணும். விச் ஒன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதான் கொஷினாக நம்ம இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் இல்லை எது வந்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டு பே இன்கம் டேக்ஸ் அது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இல்லை. மிச்சம் எல்லாமே இருக்குது. டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, டு ப்ரிசர்வ் த ரைட் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கம்போசிட் கல்ச்சர், டு சேஃப்கார்ட் தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே வந்து டியூட்டிஸ்குள்ளே வரும். டு பே இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் வராது. ஸோ வந்து 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பட் கொஷின் தப்பு. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஷின்ஸில் இது வரும். இதோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21A, ஆர்டிக்கல் 21A ஆப்ஷன் பி. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக நம்ம வந்து அனைவருக்குமான கல்வி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருப்போம். 86th அமெண்ட்மெண்ட் மூலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2009 பண்ணியிருப்பாங்க. கொண்டு வந்தது ஒரு டேட்டாக இருக்கும். 2002 வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2009 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி ஆர்டிகல் கம்ஸ் அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமைகள் கீழ் எத்தனை பிரிவுகள் வந்து வருகிறதுன்னு கேட்டிருக்கோம். 5 இருக்கும். 14லேருந்து 18, ஆர்டிகல் 14லேருந்து 18 வரை இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த கொஷினில் கேட்டிருக்கோம். 5 இப்படியும் கேட்கலாம் கொஷின், அதுக்காக இந்த கொஷின் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை, அது வந்து என்ன ரைட்டுன்னு நம்ம கேட்டிருக்கோம். அது அடிப்படை உரிமையா இல்லை அப்சல்யூட் ரைட்டா இல்லை லீகல் ரைட்டான்னு கேட்டிருக்கோம். லீகல் ரைட் தான் அதுக்கான ஆன்சர். சி தான், ஆப்ஷன் சி தான் லீகல் ரைட். ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருந்துச்சு. அதை ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்ம நீக்கியிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது வந்து லீகல் ரைட்டுக்காக வந்து நமக்கு மாறிடுச்சு ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை நீக்கிட்டு நம்ம வந்து அதுக்கான அதை தூக்கி அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிறத தூக்கி ஆர்டிக்கல் 300A வச்சுருவோம் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை. ஸோ இதுதான் 15th கொஷினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பால்ட்டி முடிச்சிட்டோம். 16th கொஷின் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஹூ கம்ப்ளீட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார், ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்ருக்கோம். இப்போ யார் வந்து குதுப் மினாரை கட்டி முடித்தாங்கன்றதான் கேள்வி. ஸோ வந்து முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான். ஆரம்பித்தது வந்து குதுப்தீன் ஐபக். அவரால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டார். கம்ப்ளீட் பண்ணது வந்து அவரோட மருமகன் இல்துமிஷ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து எந்த பேர் வந்து இன்கரெக்டுன்றதை கேட்டிருக்கோம். மிர்பாக்ஷி மிலிட்ரி அட்வைசர், முகத் பாஷி சென்சார் ஆஃப் பப்ளிக் மாரல்ஸ், அதுக்கப்புறம் வந்து குஷி உல் குவாத் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸர். ஆன்சர் வந்து கொத்வால் தான். கொத்வால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கலெக்டர்னு கொடுத்துருக்கோம். பட் அதோட உண்மையான ஆன்சர் வந்து போலீஸ் தான். போலீஸ் ஆஃபீஸர் தான் கொத்வாலுக்கு. ஆனால் வந்து இங்கே ரெவன்யூ கலெக்டர்னு கொடுத்துருப்போம். இப்போ ரெவன்யூக்கு யார் வந்து இன்சார்ஜாக இருப்பாங்கன்னா முகல் டைமில் அதுக்கு அதோட நேமில் என்ன நேமில் வந்து இன்சார்ஜாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து அந்த ரெவன்யூலாம் வந்து மேற்பார்வையாளர் மாதிரி இருப்பார். அவருக்கு பேர் என்னென்னா திவான் அப்படின்னு சொல்லுவாங்க. திவானின்னு இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக அந்த ரெவன்யூ கலெக்டருக்கு மேலே இருப்பாங்க டாப்பில். அவங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் இருப்பாங்க. அது யாரை நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சு பாருங்கள். ஸோ இது இங்கே வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சி தான், கொத்வால். இதுதான் தப்பு, மிச்சது எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர், கரெக்ட் தி ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்கோட ஆர்டர் பண்ணி அவர் என்ன செஞ்சுருக்காரோ அதை ஆர்டர் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன செய்வார்னா டாக்ஸேஷன் ஆஃப் த தோஆப்ன்ற இடத்துக்கு டாக்ஸேஷன் விரிப்பார். இப்போ தோஆப் அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்த குறிக்கிறது, 2 இடத்தும் ஒன்றா குறிக்கிறது. அப்படின்னா வந்து ஒரு 2, ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் லேண்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பலமான ஒரு இடத்த குறிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மேலே ஒரு வரி போட்டிருக்காராமா. தோன்றது 2ன்னு சொல்லுவாங்க. ஆப்ன்றது வந்து இடம், அந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க, அந்த ரீஜனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்காவும் யமுனாவும் 2 வந்து இடப்பட்டு ஒரு இடம், 2 வந்து கனெக்ட் ஆகிற இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இடம் தான் தோஆப். அந்த தோஆப் மேலே வரியை வந்து அவர் அதிகமாக விரிச்சிருப்பார், அந்த கங்கா யமுனா சேர்ந்துருக்க இடத்துல. அதுதான் ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன் ஆஃப் த தோஆப், அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டலை வந்து டெல்லியிலேருந்து தௌலாபாத்துக்கு மாற்றிருப்பார். ஸோ அப்படி மாற்றுறது 2வது விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம் ஆஃப் டோக்கன் கரன்சி ரிஃபார்ம் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி வந்து சில்வர் காயின்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் பீரியடில் வந்து காப்பரும் பிரேஸ் அப்படின்ற அந்த 2 விஷயமும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து ரிஃபார்ம் கொண்டு வந்திருப்பார். ஸோ டோக்கன் கரன்சி ரிஃபார்மெண்ட்ஸ் வந்து அதுக்கடுத்து 3வது விஷயமாக கொண்டு வந்திருப்பார். அதுதான் காப்பரும் பிராஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இதையும் கொண்டு வந்திருப்பார், டோக்கன் கரன்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்கொஸ்ட் ஆஃப் நாகர்கோயில் இருக்கு இல்லையா, அதை வந்து கான்கொஸ்ட் பண்ணியிருப்பார். எப்போனா 1337 1337
கான்கொஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருப்பார், கைப்பற்றியிருப்பார் அந்த இடத்தவே நாகர்கோயிலை. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் முகமது பின் துக்ளக் பற்றி. நெக்ஸ்ட்டு 19th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் வந்து ஒரு புது மதத்தை உருவாக்கியிருக்காரு. தினை இலாஹி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மதத்துக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைன் டியூட்டி. அப்புறம் வந்து அதை யார் வந்து அந்த மதம் மாறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா பீர்பால் வந்து மாறியிருப்பார். அப்புறம் முஸ்லீமோட சட்டங்களை வந்து அது ஊக்குவிக்கலை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே கரெக்டு தான். இது எல்லாமே அக்பர் வந்து இந்த மதத்தை புதுசாக ஒரு மதத்தை எல்லா மதத்தையுமே படித்து அது மூலமாக ஒரு மதத்தை உருவாக்குவார். அதில் நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து இது எல்லாமே கரெக்டு தான். இந்த மதம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். டி தான் இதுக்கான ஆன்சர். இதில் எது நம்ம சரியான தேர்வு பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டு தான். இது வந்து அவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மதம் வந்து ஸ்டாண்ட் ஆகும். அவர் இறந்த பிறகு இந்த மதம் வந்து இல்லாமல் போயிடும். அதான் கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹூ லைட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி துக்லகாபாத் நியர் டெல்லி? துக்லகாபாத் நகரத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? அதுதான் கேள்வி. யார் அது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன். டி தான் இதுக்கான ஆன்சர். கியாசுதீன் துக்ளக் இருக்கார் இல்லையா, துக்ளக் டைனாசிட்டியோட ஃபஸ்ட்டு மன்னர் அவர் தான் ஃபவுண்டராக இருப்பார். ஃபஸ்ட்டு ரூலராக இருக்கிறவர் துக்ளக். அவர் தான் வந்து அந்த நகரத்தை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஆப்ஷன் வந்து இதில் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 21 கொஷின். ஹூ ஃபஸ்ட்லி இன்ட்ரொடியூஸ் ஜிஸ்யா டேக்ஸ் ஆன் நான் முஸ்லீம் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜெசியா வரி வந்து விதித்தாங்க. அது யார் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அப்படின்னு கேள்வி. அது யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னா குதுப்தீன் ஐபக். இது நிறையா பேர் இந்த ஜெசியா டேக்ஸை கையில் எடுத்திருப்பாங்க. அதில் மொத கொண்டு வந்தது குதுப்தீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார். அடுத்து மறுபடியும் ஃபிரோஸா வந்து அதை கொண்டு வந்திருப்பார். இடையில வந்து அக்பர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணியிருப்பார். மறுபடியும் அவுரங்கசீப்பால் அது திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நிறையா பேர் கையிலே எடுத்திருப்பாங்க, நிறையா பேர் வேண்டான்னு ஒதுக்கியிருப்பாங்க. அதில் அக்பர் வந்து வேண்டான்றது ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். ஸோ அவரை நம்ம நல்லா யார் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும், யார் இருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து யார் ரிலேட் ஆனவங்க யார் கிடையாது அப்படின்றத கேள்வி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்பர் கிடையாது, மிச்சம் எல்லாமே ரிலேட் ஆவாங்க இதுக்கு. அவுரங்கசீப்பும் கடைசியாக வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பார் இந்த வரியை வச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான், குதுப்தீன் ஐபக் தான். ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான், குதுப்தீன் ஐபக் தான். நெக்ஸ்ட் 22 கொஷின் பாருங்கள். அலாவுதீன் கல்ஜியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து காட் ஆன் எர்த், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஆன் எர்த் அப்படின்றத சொல்கிறாங்க. பிரதிநிதியாக குறிப்பிட்ட கடவுளின் பிரதிநிதியாக இருந்தாருன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஹீ ப்ரொஹிபிட்டட் லிக்யூர் அண்ட் பேன் தி யூஸ் ஆஃப், இங்கே ஆப்ஷன் வந்து தப்பாயிருச்சு. இன்டிமோசியேஷன் இருக்குது, இன்டாக்சிகேஷன் ட்ரக்ஸு தான். அதாவது ட்ரக்ஸையும் வந்து லிக்யூரையும் அவங்க வந்து தடை பண்ணியிருப்பாங்க. இன்டாக்சிகேஷன் வந்து இன்டிமோசியேஷன் ஆயிடுச்சு. ஸோ அது ஆட்டோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. ஸோ வந்து லிக்யூரையும் அதையும் பேன் பண்ணது வந்து அலாவுதீனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அலாவுதீன் கிடையாது, பால்பன் தான் அவரோட வந்து தன்னை வந்து ஒரு கடவுளோட பிரதிநிதியாக நினச்சிப்பார். ஸோ பால்பன் தான் அதுக்கான ஆன்சர். மிச்சம் ரெண்டுமே கரெக்ட் தான். கேம்பிளிங் வந்து இல்லாமல் பண்ணதும் அலாவுதீன் தான். ஸோ அலாவுதீன் அதை பண்ணியிருப்பார் ரெண்டு விஷயத்தையும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பால்பன் தான். ஸோ வந்து 1 வந்து தப்பு, 2 and 3 வந்து கரெக்ட். அப்போ 2, 3 கரெக்ட் அப்படின்றது தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 இக்தாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலம் வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அதுதான் கேள்வி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி, இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து வழங்கப்பட்டது. மிச்சம் உயர் பதவி அதிகாரி, பொயட்டு, அமைச்சர் இவங்கெல்லாம் கிடையாது. இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த இக்தாஸ்ன்ற இடத்த வந்து கொடுத்தாங்க, வழங்கப்பட்டது. ஸோ அதுதான் ஆன்சர் இதுக்கு. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ ரோட் தி டெக்ஸ்ட் அபவுட் தி விக்டரிஸ் ஆஃப் ஜலாலுதீன் அண்ட் அலாவுதீன் கல்ஜி ரெண்டு பேரை பற்றின வெற்றியை யார் வந்து பதிவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமீர் குஷ்ராவ். அவர் தான் வந்து எழுதியிருப்பார், ரெண்டு பேரோட வெற்றி சரித்திரத்தை எழுதியிருப்பார். ஸோ அதுதான் ஆன்சர், சி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து 1526 நடந்திருக்கு. யாருக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி டிஃபீட் பாபர். அப்புறம் இப்ராஹிம் லோடி தான் வந்து கடைசி மன்னராக இருக்கார் லோடி டைனாசிட்டியோட. ஸோ இந்த 3 விஷயம் கரெக்டானு கேட்டிருக்காங்க. கரெக்ட், 3மே கரெக்டு தான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பானிபட் போராக இருக்கட்டும், இந்த 2 பேர் பாபர் வந்து உள்ளே வர்றாங்க, அதாவது முகல் டைனாசிட்டி உருவாகிறதுக்கான இடம் இந்த இடம் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதை மாற்றி கூட கேட்கலாம், பாபருக்கு பதிலாக அக்பர்னு கூட கொடுத்து நம்ம மாற்றலாம், இல்லை ஏரை மாற்றி கேட்கலாம். ஸோ வந்து நல்லா கவனிச்சிக்கணும். இது கன்னோஜி போரா ஜெயிச்சது யாருன்னு அடுத்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷேர்கான், அதுதான் ஆன்சர், டி தான். பட் அதுக்கு ஷெர்ஷான் கூட கேட்கலாம். ஸோ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே ஷேர்கான் இருக்குது, ஆனால் வந்து ஆப்ஷன் வந்து ஷெர்ஷா தானே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல், ரெண்டுமே ஒருத்தர் தான். ஸோ கன்னோஜி போரில் ஜெயிச்சது ஷேர்கானா இல்லை ஷெர்ஷாவா அப்படின்றது டவுட். எது கேட்டிருந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். 1540 அந்த கன்னோஜி போர் வந்து நடந்திருக்கும். யாருக்குன்னா ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும்.
அதில் ஷெர்ஷா வந்து ஜெயிச்சிருப்பார், ஷேர்கான் வந்து ஜெயிச்சிருப்பார். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ ஷெர்ஷான்னு கூட ஞாபகம் வச்சுக்காங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து 26 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கன் பவர் வந்து யார் முத இன்வெர்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. சைனா தான் அதுக்கான ஆன்சர். துப்பாக்கி சக்தி முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சைனா. ஹவு மெனி இயர்ஸ் டிட் தி இபுன் பட்டுட்டா ஸ்பெண்ட் இன் இந்தியா? அந்த கேள்விக்கு 12 தான் ஆன்சர், ஏ. இவர் எந்த நாட்டோட முக்கியமானவர்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோவிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருப்பார். மொராக்கோவோட ட்ராவலராக இருப்பார். யாரோட பீரியடில் வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட பீரியடில் தான் வந்திருப்பார். ஸோ அவர் பீரியடில் தான் இவர் இருந்திருப்பார். வந்து இங்கே 12 இயர்ஸாக வந்து இந்தியாவிலே வந்து இருப்பார் அப்படியே. ஸோ வந்து இதுதான் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முகமது பின் துக்ளக் இன்ட்ரடியூஸ் கோல்ட் காயின் கால்ட் அஸ். முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்திய தங்க நாணயம் எது? அதுதான் கேள்வி. அதோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர், தினார் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ரிலேட்டட் டு விச் கிங்? எந்த மன்னருக்கும் இந்த 2ஆம் பானிபட் போரும் தொடர்பு இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்பர், ஏ தான் அதுக்கான ஆன்சர். எப்போ இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1556 நடந்திருக்கும் இந்த செகண்ட் பானிபட் வார் வந்து. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு திவ்யா மேம் நடத்திடுவாங்க. நமக்கு ஆன்சர்ஸோடு வந்து அவங்க சால்வ் பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ இந்த பானிபட் போரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அக்பருக்கும் ஹேமு அப்படின்னு ஒரு மன்னருக்கும் இடையில தான் நடந்திருக்கும். அதில் அக்பர் ஜெயிச்சிருப்பார். 1556 ஞாபகம் வச்சுக்காங்க செகண்ட் பானிபட் போர். அவ்வளோதான். நம்ம அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். லாஸ்ட் பேஜில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். 41 மோத்வெத் பண்டிகை எந்த வகையான பழங்குடி மக்களால் கொண்டாடப்படுகிறது? அந்த மோத்வெத் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுற இடத்த பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும்னா நீலகிரியில் நடக்கும். நீலகிரியில் வருஷம் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் அது, ஃபேமஸான ஃபெஸ்டிவல். அது எந்த பழங்குடியின மக்களோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர், தோடா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோடா தான் கொண்டாடுவாங்க, நீலகிரியில் இருக்கிறாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே வந்து ஓல்டு திராவிடியன் ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ தமிழ்நாடு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பில் பாஸ் பண்ணாங்க இல்லையா? அது மூலமாக வந்து நிறையா வந்து தண்டனைகளை அதிகப்படுத்தினாங்க. அது எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 10 தான் பாஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு தமிழ் டிஸ்போரா டே, அதாவது உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினம், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா Jan 12 அதுக்கான ஆன்சர். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேசிய அத்தியாவசிய நோயறிதல் பட்டியல் அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. அது 3 தடவை வெளியிட்டிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ 2025 வெளியிட்டாங்க. புதுசாக வந்து அதில் நிறைய ஆட் பண்ணிட்டாங்க. அது எத்தனை வகைகள்னு பார்த்தீங்கன்னா 9 வகை புதுசாக இப்போ ஆட் பண்ணது. நியூலி ஆடட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டஸ். 9 வகையான டிசீசஸ் வந்து முன்கூட்டியே நம்ம பரிசோதனை பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன் எப்போ வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்கன்னா 2005 லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பங்காப்பூர் உல்ஃப் சாங்சுரி, அதாவது இந்த பங்காப்பூர் ஓநாய் சரணாலயம் சொல்லப்படுற அந்த பங்காப்பூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கர்நாடகாவோட ஃபஸ்ட்டு ஓநாய் சரணாலயம் வந்து அது. அதனால் அந்த இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பங்காப்பூர் உல்ஃப் சாங்சுரி அது ஜான்வரியில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கொஷினை நம்ம எடுத்திருக்கோம். மகா கும்பமேளா வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? அதுதான் கேள்வி. அடுத்த கொஷின், அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா கும்பமேளா வந்து நடக்கும். கும்பமேளா அப்படின்றது வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன் 4 இயர்ஸ்க்கு ஒன்று நடத்துவாங்க. பட் மகா கும்பமேளான்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவாங்க. இன் விச் கேம் துளசி பதின்றவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அர்ஜுனா அவார்டு வாங்கினாங்க. அதே மாதிரி பாரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து சில்வர் மெடல் வாங்கினாங்க. அவங்க எந்த கேமில் ரிலேட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். பாரா ஒலிம்பிக் கேம் வந்து 2024 அவங்க வந்து சில்வர் மெடல் அடித்தாங்க பாரா ஒலிம்பிக்ஸில். ஸோ வந்து துளசிமதி அதுக்காகவே அவங்களுக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து வழங்கப்பட்டது. அவங்க வந்து பேட்மிண்டன் கேம் தான் வின் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன் பி, அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கு வேர்ல்டு கப் 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதுதான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் ஏ தான், ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர் 49th கொஷினுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த டே வந்து எப்போன்னா January 9 அதுக்கான ஆன்சர். என்னென்னா இந்த டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருப்பாங்க. அந்த நாளை வந்து இந்த தினமாக வந்து கொண்டாடப்படுது, பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு. வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு அந்த அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே இது. இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனது காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன அந்த டே வந்து January 9, 1915 அதான் அந்த இயர்.
இந்த இயரில் இந்த டேயில் அவர் வந்திருப்பார். அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி வெளிநாடு வாழ் இந்தியர்களை வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி, கௌரவிக்கிற மாதிரி அந்த டேவும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பிரவேசி பாரதிய திவாஸ். ஸோ இதான் வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, தேர்ட் வீக்கோட போர்ஷன் வந்து அப்படியே டெஸ்ட்டாக கொடுக்கப்படும். ஸோ அவ்வளோதான். நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்போ குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீ அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷனை போட்டு டெய்லி படிங்க, படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் கொடுங்க, டெஸ்ட் எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. போஸ்டிங் கம்மியாக இருக்குது, நமக்கு கிடைக்குமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எப்போ இல்லாத அளவு வந்து அதிகமான டெப்யூட்டி கலெக்டருக்கு அதிகமான வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் துணிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக படிங்க. தேங்க்யூ.